பார்வதி தேவி செய்த இந்த தவற்றை அவர் சொல்கிறார், இந்த தப்பை நீ பண்ண, இந்த பாபத்துக்கான பிராயச்சித்தம் நீ தான் தேடிக்கணும், பூலோகத்தில் போய் இந்த பிராயச்சித்தத்தை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ பார்வதி தேவி கவலையோட கீழே இறங்கி வரா. கேதாரமலை இப்போ இருக்கு இல்லையா, கேதார்நாத், அந்த கேதாரமலைக்கு அவள் வரா. வரும்பொழுது அவளுடைய குலகுருவான கௌதம மகரிஷி அங்கே இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே என் குடில் இருக்குது, நீ குடிலில் நீ கேட்டுக்கோ, நீ இந்த குடிலில் நீ தங்கிக்கோ அப்படிங்கும் பொழுது அந்த குடிலில் தங்குறா. என்ன காரணமாக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவி நடந்ததை சொல்கிறாள். உடனே கௌதம மகரிஷி சொல்கிறார், நீ 21 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இதை கேதார கௌரி விரதம் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம். 21 நாட்கள் இந்த விரதத்தை இந்த சிவலிங்கத்தை பிடித்து அவர் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. சிவபெருமான் பிரத்யட்சமாக உனக்கு தோன்றும் பொழுது நீ வேண்டும் வரத்தை கேள் அப்படி சொல்கிறார்.